நம சிவாய. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாசித்தருள்வாய். என் அன்பு மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இரக்க குணம், தாயை விட அதிக இரக்க குணம் கொண்டவர்கள் என் அன்பு மீன ராசி நண்பர்களும் தோழிகளும். அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னா எப்படி வேணாலும் உதவுவாங்க. அதாவது மனசை பிடிச்சிடணும். உங்கள் மனசை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க. அவங்கள கஷ்டமாக வச்சுக்கவே மாட்டீங்க. எந்த நேரத்துலையும் அவங்க கஷ்டப்படுறத பார்க்க மாட்டீங்க. உடனே உதவி செய்வீங்க. எல்லா விஷயத்துலேயும் உங்களை நம்பினவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களோ தோழிகளோ வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொடுத்து வச்சுருக்கணும். அந்த இரக்க குணம், அந்த உதவி செய்கிற குணம், நம்மளை மாதிரியே நம்ம கூட இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குணம் மிக உயர்ந்த குணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கற்பனை திறன் அதிகம் உண்டு. கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை படைக்கலாம். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. தெய்வீக குணம் கொண்டவர்கள். மன அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எப்பொழுதுமே தனிமையை விரும்புவீங்க. வேலை செஞ்சாலும் தனியாக வேலை செய்யணும், தொழில் செஞ்சாலும் தனியாக வேலை செய்யணும். ஒரு இடத்துக்கு போனால் தனிமையாக போகணும். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்பீங்க. நல்லதே சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எதாக இருந்தாலும் நீங்களே செஞ்சு பல சிக்கல்களை அனுபவித்தாலும் அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு முன்னாடி வருவீங்க. அந்த விஷயத்தில் ஜெயிப்பீங்க. நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல. சொந்த முயற்சினால் தோத்தாலும் அதில் பல பாடங்களை கற்றுக்கிட்டு ஜெயிச்சு வரவங்க தான் மீனராசி நண்பர்கள். காதல் வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கையானவர்கள். காதல்னால் ரொம்ப பிடிக்கும். நாமளும் வாழ்க்கையில் காதலித்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு உணர்ச்சி பொங்க காதலிக்கிறது. காதலிச்சிட்டா அந்த காதலுக்காகவே வாழ்கிறது. கொடுத்து வச்சிருக்கணும். மீன ராசி நண்பர்களோ தோழிகளோ காதலர்களாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சம். எப்பொழுதுமே அந்த காதல் எண்ணத்தோட, அந்த கற்பனையோட, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வாழ்கிறவங்க, குடும்பத்துக்காகவே உழைக்கிறவங்க. அதனால தான் கொடுத்து வைக்கணும். நீங்கள் துணையாக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மற்றவங்களுடைய மனசுக்கு மதிப்பளித்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. உங்கள் மனசில் ஒரு விஷயம் பட்டுதுன்னா பட்டது தான். அதை மாற்றவே முடியாது யாராலையும். இதுவும் அந்த கதை தான். அதில் தோத்தாலும் ஜெயித்தாலும் நீங்களாகவே சுய புத்திக்கு யோசித்து செஞ்சு அதில் முன்னுக்கு வருவீங்க. பல விஷயங்களில் நம்பி கெடுறவங்க யார் அப்படின்னா மீனம் தான். எது சொன்னாலும் நம்பிடுவீங்க. ஏன்னா அங்கே அன்புங்கிற ஒரு விஷயம் உங்களை நம்ப வச்சிரும். நம்பி கெட்டவர்கள் உலகத்தில் மீனராசி நண்பர்களாகத்தான் இருக்கணும். தங்களுடைய தேவைகள் என்ன அதை கூட மறைச்சி வச்சுப்பீங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, அவங்களுக்கு அதை செய்வோம் அப்படின்ட்டு. பல துறையில் உங்களுக்கு ஞானம் இருக்கும். கலை, இசை, இலக்கியம், தத்துவம், ஆன்மீகம், புதிய விஷயங்கள், டெக்னாலஜி, இப்படி பெரிய ஞானத்தை அடைந்தவர்கள். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க, பேசக்கூடியவர்கள். உங்கள் காலில் யார் விழுந்தாலும் நல்லா இருப்பாங்க. உங்கள்கிட்ட யார் ஆசீர்வாதம் வாங்கினாலும் நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்டையாவது ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க பல கஷ்டங்களை, அவமானங்களை, பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் காலில் வந்து விழுற அளவுக்கு நீங்கள் வச்சுருவீங்க. இதுதான் மீன ராசியோடைய பிரபஞ்ச விதி. இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் யார் காலில் விழுந்தாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருக்காது. ஆனால் உங்கள் காலில் விழுந்தாங்கன்னா யோகத்தோடு வாழ்வாங்க. அதனால் யார் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி, யார் உங்கள்கிட்ட உதவி கேட்டாலும் சரி, யார் உங்களை மதித்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு துரோகமும், எந்த ஒரு கெடுதலையும், எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு பாவமாக வரும். நல்லா இருங்க, நல்லா இருக்கட்டும் அப்படி வாழ்த்துறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கும். அது யோகமாக மாறும். வாழ்க்கையினுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படின்னாலே 4 பேருக்கு நல்லது சொல்கிறதுக்காகவே பிறந்தவர்கள், 4 பேரை நல்லவர்களாக மாற்றுறதுக்காகவே பிறந்தவர்கள். நீங்களாம் குரு இடத்துல இருக்க வேண்டியவங்க. தெய்வீக குணம் கொண்டவர்கள் அப்படின்னா பார்த்துங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த திறமை, அந்த வலிமை, இந்த நல்ல குணம் யாருக்கும் இருக்காது. அதான் நிறைய விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீகத்தில் என்றைக்குமே சிறப்பாக இருப்பீங்க. ஆன்மீக அறிவு, இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அது வெற்றியில் தான் முடியும். ஒரு பிரச்சனைன்னு வருது, நெத்தியில் திருநீர் விட்டுட்டு போய் அந்த பிரச்சனையை சந்திங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டே ஆகணும். ஒரு வழக்கு வருது, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த வழக்கை சந்திங்க. உங்கள் பக்கம்தான் அது நியாயமாக வந்து சேரும். எப்பொழுதுமே ஆன்மீக சக்தி கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது. அதை பயன்படுத்த தவறுறீங்க அப்படின்னா பல கஷ்டங்களை, சங்கடங்களை, பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என் நண்பு மீனராசி நண்பர்கள் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது.
நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு உயர்ந்தவர்களா, இவ்வளவு உயர்ந்த எண்ணத்தையும் சிறப்பையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு கூட புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு நல்லவன் கெட்டவனாக மாறினா அதனுடைய புத்தியை காட்டாமல் இருக்க மாட்டாங்க. அப்படிதான் கிரகமும். சனி பகவான் மிக அற்புதமானவர். அவர் கொடுக்கறதையோ எடுக்கிறதையோ யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவு நல்லவர். ஆனாலும் ரொம்ப கண்டிஷனானவர். கெட்டதை செஞ்சால் அதை அனுபவிச்சே ஆகணும். அதில் உறுதியாக இருக்கிறவர். நம்முடைய கர்ம வினையை எழுதிக்கிட்டே வருவார். நம்ம பிறந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கும் இருக்கும். என்ன செஞ்சோம், நம்ம உறவுகள் என்ன செஞ்சுருக்கு, நம்மளோட முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாமே கணக்கு போட்டுகிட்டே வருவார். நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டு வரோம் அதையும் கணக்கு எடுப்பார். நம்ம வாழ்க்கையில் எப்போ இந்த கண்டச்சனி வருகிறதோ, எப்போ அஷ்டம சனி வருகிறதோ, எப்போ 7.5 சனி வருகிறதோ அப்போ செயல்படுத்த ஆரம்பிப்பார். அப்போ இத்தனை கர்ம வினையையும் இப்போ நீங்கள் தீர்த்துட்டு இருப்பீங்க. பல விதத்தில் ஒரு நோய் அதிகரிச்சிருக்கும், கடன் அதிகரிச்சிருக்கும், இல்லைனா உறவுகள் எல்லாம் பகையாளியாக மாறி இருப்பாங்க, எல்லாரும் விரோதிகளாக துரோகிகளாக ஆகியிருப்பாங்க, வேலை போயிருக்கும், தொழிலில் நஷ்டம் ஆகிருக்கும், வெளிநாட்டு போயிருந்தீங்கன்னா திரும்பி வந்திருப்பீங்க, அல்லது வெளிநாட்டிலே மிகப்பெரிய சங்கடத்தை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படாப்போ அந்த 7.5 சனி போகும், நம்ம வாழ்க்கையில் எப்போ ஒளி விளக்கு ஏற்றும், இப்படி பல ஏக்கங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நண்பு மீனராசி நண்பர்களுடைய தொழில்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். வக்ர பயிற்சியாகி இப்போ 4ஆம் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் இந்த சனியின் வக்ர சஞ்சாரம் ஏற்கனவே வீடியோ போட்டோம், இதுக்கு முன்னாடியே முழுசாக போய் பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படியான அமைப்பு நமக்கு இருக்கா, இப்படியான அதிர்ஷ்டம் இருக்கா, இப்படியான ஒரு யோகம் நமக்கு வரப்போகுதா இந்த சனி பகவானால் அப்படின்னு நீங்களே வியப்பீங்க. அந்த வீடியோவை போய் முழுசாக பாருங்கள். சனி பகவானுடைய இந்த அற்புதமான வக்ர பயிற்சி மாதிரி குரு பகவானுடைய அற்புதமான காலமும் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடைச்சாச்சு. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. 4 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்த்து நீங்களே மிரள போகிறீங்க. இது சும்மா இல்லைங்க, 100க்கு 100% இல்லைங்க, 1000% உண்மை உண்மை உண்மை. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, உங்கள் வேலையில் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஜாக்பாட்டை அடிக்க போகுது இந்த குரு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு குரு வக்ரமாகி கடக ராசிக்கு போகிறார். அப்போ இந்த 4 மாதங்களும் குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் என் அன்பு நண்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கிரகத்தினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிக, கோடீஸ்வரனாக கூட உங்களால் முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த வழியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எப்படி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போக வேண்டிய கோவில்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. உள்ளத்தில் தெரியறது மட்டும் இல்லை, உண்மையாகவே நடக்கும். சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா குரு பகவான் அப்படியான ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உங்கள் குடும்பத்துக்கே கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? குரு தான் தனக்காரகன், அவரே புத்திக்காரகன். புத்தியை பயங்கரமாக வேலை செய்ய வச்சு பணத்தை கோடி கோடியாக கொட்ட போகிறார். குரு இன்னொரு விஷயத்துக்கு அதிபதி. நகை ஆபரணம் அப்படியே ஜொலிக்க போகுது, உங்கள் வீட்டில் மின்னல் அடிக்க போகுது. நகையாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி விற்கிற விலையில் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். நம்மளாலையும் வாங்க முடிஞ்சுதே அப்படிங்கிற சந்தோஷம் வரப்போகுது. நம்ம வீட்டில் பல அவமான பேச்சுகள் விழுந்திருக்கும். எத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இருக்குதா பார்த்தியா, என்னமோ என்ன தப்பு செஞ்சாங்களோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ, குழந்தை இல்லாமல் இருக்குது. கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, என்ன பாவமோ தெரியலையே, இப்படிலாம் நம்ம மேலே பழிய போடுவாங்க. இன்றைக்கி நாம் தவறு செய்யாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு பாவங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த வேதனை களையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த குரு பகவானால் நடக்க போகுது. சந்ததி விருத்திக்கு குரு பகவானே காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் மிக பிரம்மாண்டமாக வந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். ஏதோ வருது போகுது அப்படின்னா அது சனி பகவானை சேர்ந்தாலும், பெரிய பணமாக வருது, மூட்டை மூட்டையாக பணம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பகவான்.
அந்த பணவரவுக்கு குரு தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட திறம்பட செய்ய போகிறார். மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான். அதனால தான் தங்கம் அதிகமாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய செல்வந்தரர்களாக உங்களை ஆக்க போகிறது அந்த தங்கம் தான். ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏங்கின உங்களுக்கு கட்டி கட்டியா பெட்டி பெட்டியா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு வரப்போகுது. ஏன்னா நவக்கிரகத்திலே சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகங்கள் சனியும் குருவும் தான். அதனால தான் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. சனி மாதிரி கொடுப்பவர் எவருமே கிடையாது, அதுபோல் கெடுப்பவரும் கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற கூற்றுப்படி நிறைய சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வக்ர சனி பயிற்சினால. அதனால தான் போன வீடியோவை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ குரு பகவானும் உங்கள் மீது பார்வைப்படுற மாதிரி வந்துட்டார். குரு உங்களை பார்த்துட்டாரு, குரு பார்வை கிடைச்சிருச்சு. இருக்கிற இடத்தை விட குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. இந்த குரு பகவானின் அருள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பார்வையை காட்டுகிறார். குரு பலன் இருந்தால் பல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. டும் பிபி தான். ஏதாவது ஒரு காரியம் இந்த 3 மாதத்தில் நடக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது காதணி விழா நடத்துறது, பெரிய பங்களா மாதிரி கட்டி புதுமனை புகுவிழா, இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமாக அமையப்போகிறது இந்த குருவின் பார்வை. குரு அப்படின்னாலே செல்வத்துக்கு மட்டுமல்ல கல்விக்கும் அதிபதி. அவருடைய பார்வை வந்தால் இந்த இளைஞர்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க, டாப்பாக மார்க் வாங்குவாங்க, மனசு தெளிவாகும், உள்ளம் தூய்மையாகும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீங்க. அது மாதிரி ஆசிரியர்களுக்கு, நிதித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆன்மீக பயணம் அல்லது பாதை அல்லது வேலை இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறாரு. இதுக்கு இன்னொரு அமைப்பும் உண்டுங்க. இந்த குரு பகவானுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ல வருது. தோஷம் மட்டும் இல்லை, தடை. இப்போ எதுக்கெல்லாம் உங்களுக்கு தடை இருந்தது உங்கள் வாழ்க்கையில், எதெல்லாம் உங்களால் முடியலையோ, திருமண தடை, குழந்தை தடை, வேலை தடை, தொழில் தடை, பண வரவுல தடை, செல்வங்கள் தடை, வீடு கட்டுறதுல தடை, வாகனம் வாங்குறதுல தடை, இப்படி இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த நிமிஷமே அப்படி நிமிர்ந்து உட்காருவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. ஏண்டா என்னமோ கனவு கண்டோம், ஆஹா ஓஹோ எங்கேயோ இருக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டோம். திடீர்னு நம்மளை இந்த நிகழ்வு முடக்கி போட்டு ஒரு வீட்டில் ஓரத்தில் உட்கார வச்சிருச்சு. விதியே நீ சதி செஞ்சிட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற காலம் போயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தின் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் திருமணம் பார்க்கும்போது குரு பலம் வந்துருச்சா, வீடு கட்டும்போது குரு பார்வை வந்துருச்சா, குழந்தை வேணுங்கும்போது குரு நல்ல இடத்துல இருக்காரா, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் குரு மாதிரி எந்த கிரகமே முழு சுபர் இல்லை. எல்லாமே பாதி சுபர், முக்கா சுபர், அசுபர் அப்படி தான் இருப்பாங்க. குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக ஒரு கிரகத்தில் இருக்குது. அசுரகுரு யாரு? சுக்கிரன். இவர் தேவர்களுடைய குரு. அதனால தான் வேலை, கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, உயர் பதவி, செல்வம் இது எல்லாமே நமக்கு வேணும், இதில் வெற்றி வேணும், முன்னேற்றம் வேணும்னா குரு பகவானின் அருளும் பார்வையும் நிச்சயம். அப்போ குரு அருள் இல்லாமல் போனாலும் சரி, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே பெறத்துக்கு அல்லது அடையறதுக்கு பெரிய தடைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் எல்லாமே தாமதப்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். சமூகத்தில் உயர் பதவி காரணம் குரு. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயர்தா குருவினுடைய அருள் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லையோ அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மளால எது செய்ய முடியாதா, சாதிக்க முடியாதா, நமக்கு மட்டும் ஏன் இந்த தலையெழுத்து இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த சோர்வுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த கிரக பயிற்சியே நடந்திருக்கு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதான் சொன்னேன், மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது 100% இல்லை, 1000% உண்மை. சோர்ந்து போகாதீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போகிறீங்க.
மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு இந்த குரு 4ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக சுகத்தை கெடுத்திருப்பார், சந்தோஷத்தை கெடுத்திருப்பார். அவர் கெடுக்கல, அவர் எப்பொழுதுமே கெடுக்க மாட்டார். ஒன்று புரிஞ்சுங்க, என்ன விதி அப்படின்னா குரு இருக்கிற இடம் பாழ் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 4ஆம் வீடு சுகஸ்தானம். நிலம், வீடு, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இதில் அவர் இருக்கும்போது இந்த 4ஆம் வீட்டுக்கு உரிய கிரகங்கள் ஏதாவது செஞ்சதுன்னா அவர் விலகி இருப்பார், அவ்வளோதான். என்ன பிரச்சனை நடந்தாலும் அதில் தலையிட மாட்டார். அவர் போய் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனை எந்த கிரகத்தால் வந்தாலும் அவர் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது பிரபஞ்சம் விதிக்கப்பட்ட விதி அவருக்கு. அதனால தான் நமக்கு அந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கும்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியறதில்ல. அப்போ குரு பகவானை கெட்டவர்னு சொல்ல வர்றது. இருக்கிற இடம் பாழ்னா கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதனால் சுகம் கெட்டிருக்கும், சொத்து ஏதாவது விற்பனைக்கு போயிருக்கும், இல்லைன்னா பறி போயிருக்கும், கோர்ட்டு கேஸு வம்புன்னு ஆயிருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இப்போ போயிருக்கோம், வீடு வாங்கி கடனாக இருப்பீங்க, நிலம் வாங்கி கடன் வந்திருக்கும், தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் செலவு பண்ணியிருப்பீங்க. இதில் நாம் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் பாதிப்போம். எல்லாமே பாதிக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பாதிச்சே ஆகணும். அதுதான் விதி. ஒரு பாதிப்பு வந்ததுன்னா ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்தில் பாதிப்பு வராது, தப்பிச்சிடும். முக்கியமான விஷயம் என்ன? சுகம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், தாய். எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீள்றது எப்படி அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ குரு வக்கரமாகிட்டார். இப்போ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். வலையில் சிக்கின மான், தூண்டில்ல சிக்கின மீன், நீருக்கடியில் சிக்கின மனிதன் எப்படி தப்பிச்சாங்க, அவங்களுக்கு என்ன உணர்வு வருமோ அப்படி இந்த 4 மாதம் உங்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தும். தப்பிச்சிட்டோம், இது போதும், இப்போ மூச்சு வாங்கிறதுக்கு இந்த 4 மாதம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல வக்ர குரு வந்திருக்கிறாரு. அப்படி நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உயிரை காப்பாற்றக்கூடிய, கௌரவத்தை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இது வரைக்கும் மறதி ஜாஸ்தியாக இருந்திருக்கும், ஏதோ ஒரு மனக்குழப்பம், தெரியாத பயம், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது. நம்ம சாதிக்கணுமா, நம்மளாம் ஏன் பிறந்தோம், நம்மளாம் எதுக்கு வேலை செய்கிறோம், எதுக்காக வேலை செய்கிறோம், இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், பல குழப்பத்தை ஏற்பட்டிருக்கும், பல குழப்பம் வந்திருக்கும், ஒரு பிடிப்பு இருந்திருக்காது. ஏன்னா 4ஆம் வீட்டில் குரு இருந்தாலே அந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும். இப்போ குரு வக்ரம் அடைகிறதுனால அதி பயங்கரமான புத்தி கூர்மை வேலை செய்யும். கணக்கில் ஷார்ப்பாக இருப்பீங்க, என்ன செய்யணுமோ அதில் தெளிவாக இருப்பீங்க. இதுக்கு மேலே ஒவ்வொரு விதத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க, சரி பண்ணிக்கிட்டே வருவீங்க. என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததோ அதில் எல்லாத்துலேயும் சரி பண்ணிக்கிட்டே வருவீங்க. எல்லா யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமைச்சுப்பீங்க, உயர் பதவி கிடைக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அதிலேருந்து வெளியில் வருவீங்க. ரொம்ப உற்சாகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. எந்தெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் உடைப்பீங்க. சொகுசு வாகனம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கட்டில், மெத்தை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த பார்வை எப்படி விழுது. 12ஆம் வீட்டை குரு பகவான் வக்ர பார்வையாக பார்க்குறாரு, அயன சயன போக ஸ்தானத்தை. அதாவது நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. நிம்மதியாக தூக்கம் எப்போ வரும்? சாதிச்சா தானே வரும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்தா தானே வரும், எல்லாமே கிடைச்சா தானே வரும். அப்போ இது எல்லாமே செய்ய போகிறீங்க. 12ஆம் வீட்டை வக்ர குருவாக பார்க்குறாரு, நிம்மதியாக தூங்க போகிறீங்க. நானும் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நோயெலாம் உங்கள் வீட்டில் யாருக்கு நோய் இருந்தாலும் அது கண்டிப்பாக தேர்ந்துடும். வெளியூருக்கு பயணம் போவீங்க, வெளியூர் லாபம் கிடைக்கும், வெளியூர் பணம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது, வெளிநாட்டு பணம். இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். சரியான வேலை கிடைக்கும், உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும், நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுறது மாதிரியான வேலை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் குரு பார்வை விழுது. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் விழுது. நண்பு மீனராசி நண்பர்களே, தோழிகளே, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. 8ஆம் வீடு பெரிய கடன், பெரிய நோய், பெரிய எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். பெரிய பெரிய எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா காணா போயிடுவாங்க, பெரிய நோயெல்லாம் இருந்ததுன்னா சரியாயிடும். பெரிய கடன் உடனே அடைப்பீங்க. இந்த 4 மாதத்தில் அது அடைக்கிறதுக்கான அத்தனை தகுதியையும் திறமையும் வளர்த்துப்பீங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சும்மா சொல்லலை, அது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும். வக்ர பார்வையாக அந்த 4 மாதம் ஒரு அற்புதமான பார்வை உங்கள் 8ஆம் வீட்டில் விழுது. மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் வீடு தான். அதில் குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்க போகுது. உயிர் பயம்லாம் இனிமேல் இருக்காது. ஏதாவது நோய் இருந்தால் சரியாயிடும், கடன் இருந்தால் அதுக்கான கடன் கட்டத்துக்கான பணத்தை ரெடி பண்ணுவீங்க, அல்லது ஒரு நல்ல வேலை அமைஞ்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க மீனராசி நண்பர்கள். இந்த 7.5 சனியிலேருந்து மீள்றது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு 4 மாதம் எப்படியாவது மூச்சை கட்டிக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. அலட்சியமாக இருந்துடாதீங்க, அமைதியாக இருந்துடாதீங்க.
நம்ம வாழ்க்கை இதுதான் அப்படின்னு விதி போன போக்கில் இருந்துடாதீங்க. விதியையும் மதியால் மாற்றக்கூடிய வலிமை உண்டு. அதுக்கு தான் விதி ஜோதிடம் அப்படின்னா மதி மனிதனுடைய மூளை, சிந்தனை, செயல். அந்த மதியாலையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள். அது விதையை கொடுத்த இறைவன் தான் மனுஷனை படித்து அதில் மதியவும் கொடுத்துருக்கான், மூளையவும் கொடுத்துருக்கான். அந்த மூளையை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 7.5 சனியிலிருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். நடக்கிறது நடக்க தான் செய்யும், ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய, அதிலிருந்து மீளக்கூடிய வலிமையை நமக்கு இறைவன் கொடுப்பார், குரு பகவான் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வேலையோ தொழிலையோ எடுத்துருங்க. சிந்திச்சுக்கிட்டே இருக்காதீங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த 4 மாதத்தில் ஒரு வேலையில் ஸ்டடியாக உட்காந்துருங்க, ஒரு தொழிலில் ஸ்டடியாக உட்காந்துருங்க, ஒரு வியாபாரத்துக்கு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் கண்ட கனவு எந்த துறையோ அதற்கான முயற்சியை செஞ்சுருங்க, அதில் போய் அமர்ந்துருங்க. நேரத்தை பார்க்காதீங்க, பணத்தை பார்க்காதீங்க, எதுவும் கிடைக்குமா அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்தவர்களாக நீங்கள் மாறுவீங்க. எல்லா யோகத்தையும் அது உங்களுக்கு கொடுக்கும். குருவின் பார்வை அற்புதமாக விழுது தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில். அவர் பார்வை விழுந்தாலே புனிதமான தொழில் அமையும், புனிதமான வேலை அமையும், உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய வேலை அமையும், நீங்கள் ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலை அமையும். அதனால தான் இந்த நேரத்தில் பணம் கம்மியாக வருது, வேலை கஷ்டமாக இருக்குது, அல்லது தொழிலில் லாபம் வருமோ வராதோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எப்படியாவது போய் உட்காந்துருங்க. நண்பு மீன ராசி நண்பர்களே, தோழிகளே, யோசித்த வரைக்கும் போதும். இந்த வக்ர குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும். இது வரைக்கும் ஸ்லோவாக செஞ்சுது அப்படின்னா இதுக்கு மேலே இந்த 4 மாதத்துக்கு அதிரடியாக செய்யும், உங்களை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றும். கண்டிப்பாக நல்லது நடந்தே ஆகணும். குரு பார்வை நமக்கு சாதாரண காலகட்டத்தில் 100% கிடைக்குது அப்படின்னா இந்த வக்ர பார்வை 200% மாற்றி கொடுக்கும். அப்படி டபுளாக நமக்கு கிடைக்கும், நல்லது செய்யும். அதனால தான் இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருங்க, எல்லாத்தையும் இழந்தாலும் அப்படி எழுந்திரிச்சு நிற்பீங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எப்படி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்பீங்க. எழுந்திரிச்சு நின்று உங்கள் இடம் எது, உங்கள் களம் எது, உங்கள் வேலை எது, உங்கள் தொழில் எது, உங்கள் துறை எது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கும் அது ஜெயிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உட்கார்ற இடமும் தொழிலும் வேலையும் எதை யோசித்து கையில் எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஜெயிக்க போகிற அமைப்பை உருவாக்கும் இந்த வக்ர குரு பயிற்சி. ஆனால் பல கஷ்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் இருக்கும், நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும். அதெல்லாம் பல தடைகளை ஏற்படுத்தும், உங்களை யோசிக்கவே விடாது. இருக்கிற கஷ்டத்துக்கு பிரச்சனைக்கு நாங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கிறது, எந்த வேலையை ஆரம்பிக்கிறது, ஒரே பரபரப்பாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, நிம்மதியே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு உங்களுக்கான ஒரு வழியை தேடுங்க. அற்புதமான காலம் இது. இந்தந்த விஷயத்தெல்லாம் பிரச்சனை வரும் தான், அது யாருக்கு தான் இல்லை. ஏன்னா வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, சந்தேகப்படுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சந்தேகப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நேரம் தாமதிச்சுட்டு வந்தாலும் சண்டை போடுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்குமரலாக இருக்கும், உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இதனாலேயே பல வேலையவோ தொழிலையோ நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போய் உங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்காது பெண்களுக்கெல்லாம். ஆனால் இங்கே பெண்களான நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க. யார் திட்டினாலும் யார் பேசினாலும் இங்கே அமைதியாக நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துக்கணும். அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாரு, தாத்தா தானே பேசுகிறாரு, சரி நம்ம பொறுமையாக இருந்து யாருன்னு சாதிச்சு காட்டுவோம். நாம் யாருன்னு காட்டுற வரைக்கும் இவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். பதிலுக்கு பதில் பேசுனீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சி தடைப்படும். நீங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. விட்டு கொடுத்து போகிறது, பாராட்டுங்க. குடும்பத்தில் இந்த பாராட்டுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். யார் திட்டினாலும் சரி பாராட்டக்கூடியது உங்களது திறமை. அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையவும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது ஈகோ பிரச்சனை வரும். நான் தான் வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, நீ வேலை செய்கிற, நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீ நல்லா சம்பாதிக்கிற, என்னால் சம்பாதிக்க முடியல, நான் சம்பாதிக்கிறேன், நீ உட்காந்துட்டு சாப்பிட்ற. இப்படி ஈகோ பிரச்சனைகள் வரும். அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் முத்துனா சந்தேகம் வரும் குடும்பத்திலேயே. எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம், யாரை பார்க்க போனேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் பொறுப்பும் இருந்தது அப்படின்னா இந்த குரு பகவான் சாதனை செய்ய வைப்பார். எதையுமே விட்டு கொடுத்து வெளிப்படையாக பேசுறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. உங்கள் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ஞ்சு அடுத்தவர்களுடைய பார்வையை கேட்டு அடுத்தவங்களுடைய எண்ணங்களை கேட்டு அதில் ஒரு முடிவுக்கு வருது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பழச பேசி தூசு தட்டி பிரச்சனையை உருவாக்கிக்காமல் இதுக்கு மேலே நாம் எப்படி இருக்கலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், எங்கே வேலைக்கு போகலாம், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பணம் தடை இருக்குது, ஏன் சம்பாதிக்க முடியல, ஏன் கடன் அதிகமாகுது,
ஏன் அந்த கடனை கட்ட முடியல, ஏன் இஎம்ஐ கட்ட முடியல, இப்படி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை விழுது. இங்கே ஈகோ வேலை செஞ்சதுன்னா சனி பகவான் வந்துடுவார் உள்ள. ஈகோவை துரத்துனீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பிரகாசமாக இருக்கும். இங்கே ஒற்றுமையோடு செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசில் உறுதியை வச்சுக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, மனசில் உறுதியை ஏற்படுத்திக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. உறுதியோட எதையுமே செய்கிறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலை தேடுறீங்க, ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்பு. நான் சனி பகவானுடைய வக்ர பார்வை தொழிலில் உங்களை சாதிக்க வைக்கும். குரு பகவானுடைய புனித பார்வை நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த உலகத்தில் நல்லவங்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, அறிவாளிகளும் உண்டு, அறிவிலிகளும் உண்டு. அதனால் பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், அந்த பாட்டு மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. பல முகங்கள் கொண்ட நபர்கள் பழக்கமாவாங்க. ஏன்னா தொழிலில் லாபம் அப்படின்னா அதே மாதிரி எதிரிகளும் உருவாவாங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு அதை தடை பண்ணுறதுக்கான எதிரிகள், துரோகிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டத்தில் முகங்களை கண்டறிந்து யார் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே யாராக இருந்தாலும் சரி, நல்லா பேசுங்க, பழகுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரி அவர்களை முடிவெடுக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏமாறுறது தான் ரொம்ப முக்கியம். ஏமாற்றும் நபர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எது நமக்கு நல்லது, நம்மளை மதிக்காதவங்க யார், நம்ம குரலுக்கு செவி கொடுக்குறவங்க யார், நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார், நம்ம பேச்சை கேட்குறவங்க யார், நேர்மையாக யார் நம்மள்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வயசில் உள்ளவங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா குருவின் பார்வை விழுதல எந்த இடமாக இருந்தாலும் புனிதப்படுத்துவார். அங்கே இருக்கிற தவறை வெளிப்படுத்துவார். நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு புரிய வைப்பார். நம்ம பணத்தையும் உழைப்பையும் சுரண்டக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. கூட நல்லா பழகிட்டு இருக்காங்க. நயவஞ்சமாக பேசி உங்களது உழைப்பையும் பணத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிற காலகட்டம் இது. ஏமாத்துகிற குணம் நிறைய பேருக்கு உண்டு கூட இருக்கிறவங்களாம். இப்போ தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு பாசம்னா ரொம்ப பிடிக்கும், அன்புனா அடிமை ஆகிடுவீங்க. நல்லது 4 பேர் செஞ்சால் அவங்க கூடவே போயிடுவீங்க, அவங்கள ஆதரிப்பீங்க, இன்னும் உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை யார் மதிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி யார் பேசுகிறாங்க, நம்மளை யார் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள்ட்டலாம் விலகியே இருங்கள் என் நண்பர்களே, தோழிகளே. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக வரக்கூடியது. நம்பியே மோசம் போனவர்கள் யாருன்னா நீங்கள் தான். நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் கூட உண்டு. அதனால தான் இன்றைக்கி தோற்று போய் சீரழிந்து போய் பல அவமானங்களை சந்தித்து சிங்கம் மாதிரி கௌரவத்தோடு வாழ்ந்த உங்களை முடைக்கு போட்டிருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயம்தான். அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறதுனால தான் எதை எடுத்தாலும் செய்வீங்க, யார் கேட்டாலும் செய்வீங்க, எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. அவர்களுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பெற்றோர்கள்ட்ட சண்டை கூட போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை அனாதையாக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி பிரச்சனைகள் வேறு வகையில் இருக்கலாம். கடன் பிரச்சனை, கடனால் ஊரை விட்டு ஓடுறது, உழைக்கிறது, பெரிய விரக்தி ஏற்படுறது, இப்படிலாம் இருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இந்த காலத்தில் ஏற்படும். ஒரு பெரிய மன்னிக்கிற குணம் வரும், ஒரு பெருந்தன்மை வளரும். பழசெல்லாம் மறந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா, இவெல்லாம் ஒரு எதிரியா நமக்கு, இப்படி ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சூதானமாக இருந்துக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது, இந்த வாழ்க்கையை, இதெல்லாம் நீங்கள் உங்களை சரி செய்யக்கூடிய, உங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய, எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இந்த குரு பார்வைங்கிறது. மிக முக்கியமாக பல சோதனைகள் வந்தாலும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாலும் நமக்குன்னு இருக்கிறது யார்? அந்த தெய்வம்தான். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றணும், அவமானத்தை சந்தித்து இன்றைக்கி கூனி குறுகி இருக்கிற நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும். 3 பரிகாரம் சொல்கிறேங்க, மிக முக்கியமான பரிகாரம்.
தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பணம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே உங்கள் வீட்டில் கொட்டும், உங்கள் குடும்பத்தில் கொட்டும். மிகப்பெரிய குதூகலமான வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். என்ன பிரச்சனை தெரியுமா? 90% மக்களுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது? எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், உழைச்சி வேர்வை சிந்தி எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகுது? வைக்கிற பணம் பீரோவில் இருக்க மாட்டேங்குது, செலவாகிட்டே இருக்குது. வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வாசலில். நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமும் 4ஆம் இடமான வீடு அமைப்பு ஸ்தானமும் தான். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் கொஞ்சம் பாதகாதிபதியாக இருக்கிறார், அல்லனா திதிசூன்யமாக இருக்கிறார், அல்லனா அவயோகியாக இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வந்த காசு நிற்காது, ஒரு செய்கிற வேலையிலையோ தொழிலையோ திருப்தி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, லாபமே இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வராத பணமெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் வீட்டில். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கே உபதேசம் செய்த முருகன். யார்? குருஷேத்திரமான திருச்செந்தூருக்கு அதிபதி அவர் தான். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்தலமும் குரு ஸ்தலமாக பார்க்கப்படுது. நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தும். உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை உணர்வீங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அனுபவிச்ச புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம். இது ஏன் குருஸ்தலமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சூர சம்ஹாரத்தின் போது முருகன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது குரு பகவான் அங்கே வராரு. அப்போ அசுரர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு, செல்வம் என்ன, இதை எல்லாத்தையும் பற்றியும் குரு பகவான் முருகன்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் முருகனை வழிபட்டு அருள் பெறுகிறார். சூரனையும் அசுரனையும் அழித்த தலம் இந்த திருச்செந்தூர். அதனால தான் குருவுக்கு அருளை கொடுத்த முருகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. குருவுக்கு அருள் பாலித்த முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும்? குருவே அருள் வாங்கியிருக்கார். முருகன்கிட்ட போனால் போதும், அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் அது சரியாகும். 2வது பரிகாரம், ஒருவேளை திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமான் ஆலயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி இல்லைனா மாலை 6 மணிக்கு போங்க. முருகன் சன்னதியில் அந்த முன்னாடி இருக்கிற தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தில் பசு நெய், சுத்தமான கலப்படம் இல்லாத, நீங்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறீங்களே அந்த நெய்யை கொண்டு போய் ஊற்றுங்க. அந்த நெய்யை இட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றப்பட்ட தீபம் 1 மணி நேரம் தொடர்ந்து எரியணும். அந்த அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நெய் சுத்தமான கலப்படம் இல்லாத உணவுக்கு பயன்படுத்தப்படுற நெய்யாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கல, இது ஒரு அற்புதமான பரிகாரங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அக்கம் பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 9043368826. குட் பேபி இவங்க சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாமல் பசுமாட்டு நெய்யை உருவாக்கி தராங்க. ஏன்னா வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள்ட்ட சுத்தமான நெய்யை வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, மசாலா, ஊறுகாய் வகை, இப்படி 50-60 பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் விடாமல் எரியணும். அப்படி அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கங்க. தீபம் ஏற்றின உடனே முருகன் முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனை பார்த்து, அந்த தீபத்தை பார்த்து கண்களை மூடாமல் உற்று பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருங்க. அந்த விளக்கின் ஒளியும் முருகனுடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கட்டும். இப்படி 1 மணி நேரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற முருகனையும் கும்பிட்டுட்டு முடிங்க. அது காலையில் 6 மணியாக இருக்கலாம், இல்லைனா ஈவினிங் 6 மணியாக இருக்கலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளாரே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லா எதிரிகளும் அழிந்து, உங்களுடைய கஷ்டம் போய், நீங்கள் வைக்கிற பணம் செலவே ஆகாமல் எல்லாமே சேமிப்போட நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பண கஷ்டமே இருக்காது.
ஒரு வருஷம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இதை பின்பற்றுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அற்புதமான சந்தோஷங்களை பெறும். பரிகாரம் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே வள்ளி தெய்வான படம் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பூ வச்சு தீபதூபம் ஆராதனை செஞ்சுட்டு காலை 6 மணி இல்லைனா ஈவினிங் 6 மணி அதே பசுமாட்டு நெய்யை தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகன் தெய்வானை ஃபோட்டோவுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லுங்கள். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க அப்படின்னா அதே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ல் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை தாண்டி, இந்த ஆன்மீகத்தை தாண்டி, தெய்வங்களை தாண்டி நமக்குள்ளாரையும் ஒரு அற்புதமான எண்ணத்தை வரவழைச்சிக்கணும். ஒரு புரிதல் இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நாம் யாரோட பழகிறோம்னு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆற்றல் பரிமாற்றம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த விஷயங்கிறது. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா என்னால் முடியாது, இது நடக்காது, எல்லாமே தப்பு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ரொம்ப அவஸ்தைப்படுறேன், பணமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கேன், எப்பொழுதும் தவிச்சிக்கிட்டே இருக்கேன், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே நம்மள்கிட்ட பேசுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பேசும்போது எதிர்மறை சக்தி நமக்குள்ளாரையும் பரவி நமக்குள்ளே இருக்கிற நேர்மறை சக்தி குறைஞ்சிரும், போயிடும். அதனால் அவங்க பக்கமே நம்ம அண்டக்கூடாது. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கணும். எந்த பேச்சு வந்தாலும் செயல்முறை வந்தாலும் சோர்வடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து எதிர்மறை சக்தி உங்களுக்குள்ளே நுழையாமல் ஒரு தடையை நீங்கள் போட்டுக்கணும். அதனால தான் ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஒரு பாதுகாப்பு அரணை நம்ம உருவாக்கிக்கணும். அவங்களுடைய எதிர்மறை சக்தி நம்மள்கிட்ட வராமல் பாதுகாப்பு எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கணும். சரி, நேர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால் முடியும், இது நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உன்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், இந்த வேலையை முடிச்சே தீருவேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு விடாமுயற்சி இருக்கிறத பார்ப்பீங்க. ஒரு போட்டி, ஒரு சவால் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கள வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நேர்மறை சக்தி உள்ளவங்க. அவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, உன்னாலே முடியும் அப்படின்னு தெம்பூட்டுவாங்க. அவங்களுடைய நேர்மறை சக்தியும் நமக்குள்ளார பரவி நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நாம் யாரோட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.